தித்திக்கும் தமிழ் மொழியை சுமந்து நிற்கும் தமிழனைக்கும் இந்த தமிழாயத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இதனுடைய தலைமையாகவும் உயிரோட்டமாகவும் இருக்கக்கூடிய உடன்பிறவா சகோதரர் சையத் அபுதாயர் அமுதகவி அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து பெருமைக்குரியவர்களாக பெண்மணிக்கு ஒரு பெருமை சேர்த்து நிற்கக்கூடிய ஹேமலதா அவர்களுக்கும் சபிதவானை அனைவருக்கும் தலைநிமிர் தமிழே உயர் வாழ்த்தரங்கத்திற்கு வாய்ப்பு தந்ததற்கு முதலில் நன்றி கூறி என்னுடைய வாழ்க்கை துவங்குகிறேன். வானளவு உயர்ந்து நிற்கும் தமிழாலயத்தை வாழ்த்தவாறு, வானளவு உயர்ந்து நிற்கும் தமிழாலயத்தை உயர்த்தவாறு, எழுத்து வடிவில் எண்ணற்ற எண்ணங்களை வெளிப்படுத்தி எட்டா வானமாய் எழுத்து நிற்கும் தமிழாலயத்தை புகழ்வி, எட்டா வானமாய் எழுத்து நிற்கும் தமிழாலயத்தை புகழ்வி, எட்டா வானில் விழும் தமிழாலயத்தை எடுத்துரைக்க வார்த்தைகளை தேடினேன் கிடைக்கவில்லை, வயதும் போதவில்லை, வார்த்தைகளை தேடினேன் கிடைக்கவில்லை, வயதும் போதவில்லை, வாழ்த்த நன்மனம் போதும் என்று வாழ்த்த ஓடோடி வந்துவிட்டேன். தமிழ் ஆலயத்தில் விவாத மேடையில் வியப்புமிக்க கருத்துக்கள் விளையாடக் கண்டேன். சொற்போர் உயக்கூடிய சொல்லாற்றல் உடைய பேராளிகளை கண்டு வியந்து நின்றேன். அவர்கள் எல்லாம் இருக்கும் வரை தமிழாலயம் தலைத்து ஓங்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. வாழிய வாழியவே. தமிழாலயத்தில் மெல்லிய தென்றலின் மென்மையை உணர்த்தி காட்டிட மெல்லிசையாய் உருவெடுத்ததுதான் பாட்டரங்கம் என்ற இசைக்கலைஞர்கள் தன் குரல் வளத்தை மேன்மைப்படுத்தும் ஒரு மேடையாக கண்டது. மேலும் பெருமக்கள் எல்லாம் புகழக்கூடிய வகையில் வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு கருத்துக்களை ஒன்றிணைத்து நின்ற ஒரு ஆலமரமும் தமிழாலயமே. இறைவன் இன்றி இவ்வுலகில் அணுவும் அசையாது. தமிழாலயம் இருக்கும் வரை